மகளிர் தினம் என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பே ஆயுதம் ஏந்தி முகலாயர்களையும் ஆங்கிலேயர்களையும் தங்கள் மண்ணை விட்டு விரட்டியடித்த பல வீராங்கனைகளை இந்தியா கண்டுள்ளது. தன் கணவர் இறந்த பிறகும் ஒருபோதும் தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத வீராங்கனை தான் ராணி வேலு நாச்சியார். 1772ஆம் ஆண்டு தென் தமிழகத்தின் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவர் காளையார் கோவில் போரில் வீரமரணம் அடைந்தார். அவரது மறைவிற்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் கர்நாடக நவாப் முகமது அலிகான் வாலாஜாவும் இணைந்து சிவகங்கை கோட்டையை தாக்கினர். இத்தாக்குதலுக்கு பிறகு ராணி வேலு நாச்சியார் தனது பச்சிளம் மகளுடன் காட்டுக்குள் தப்பிச் சென்றார். கணவரை இழந்தார், ராஜ்யம் பறிபோனது, கோட்டை கைப்பற்றப்பட்டது. ஆனாலும் அவரது சுயமரியாதை மட்டும் அசைக்க முடியாததாக இருந்தது. 1772 முதல் 1780 வரை என நீண்ட 8 ஆண்டுகள் ராணி வேலு நாச்சியார் காடுகளிலும் கடினமான மலைப்பகுதிகளிலும் வாழ்ந்தார். தலைமறைவாக இருந்த போதும் அவர் தனது போராட்டத்தை தொடர்ந்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஆயுத பயிற்சி, குதிரை ஏற்றம், வில்வித்தை, சிலம்பம் மற்றும் போர் வியூகங்கள் கற்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் அவர் தாய் தமிழ் புலமையோடு ஹிந்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளிலும், உருது, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு உட்பட பல தேச மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். இந்த கல்வியும் பயிற்சியுமே அவரது போராட்டத்தின் மிகப்பெரிய பலமாக மாறியது. இந்த காலகட்டத்தில் அவர் உடையாள் என்ற பெயரில் ஒரு பெண்கள் படையை உருவாக்கினார். இந்த பெண்களுக்கு ஆயுதங்களை கையாளுதல் மற்றும் போர் வியூகங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ராணிக்கு உதவியாக அவருடைய முன்னாள் படை தளபதிகளான மருது சகோதரர்கள் உடன் இருந்தனர். அவர்கள் உள்ளூர் விசுவாசிகளை கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டினர். இறுதியாக 1780ஆம் ஆண்டு விஜயதசமி நாளில் தனது கோட்டையை மீட்டெடுக்க ராணி சிவகங்கைக்கு வருகை தந்தார். கோட்டைக்குள் திருவிழா நடந்து கொண்டிருந்த வேளையில் அவரது தளபதி குயிலி ஒரு கிராமத்து பெண்ணை போல வேடமணிந்து உள்ளே புகுந்தார். அவர் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அழித்து தற்கொலை தாக்குதல் நடத்தினார். இந்த தருணம் போரின் போக்கையே மாற்றியது. இதனைத் தொடர்ந்து நடந்த நேரடி போரில் ஆங்கிலேயர்கள் சரணடைய வேண்டியதாயிற்று. 1780இல் ராணி வேலு நாச்சியார் வெற்றிகரமாக சிவகங்கை கோட்டையை மீட்டெடுத்தார். மகளிர் தினத்தின் பின்னணியில் ராணி வேலு நாச்சியார் போன்ற இந்திய வரலாற்றின் வீராங்கனைகள் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், பெண் சக்தி என்பது ஒரு நாள் கொண்டாட்டத்தை சார்ந்தது அல்ல. முகலாயர்களையும் ஆங்கிலேயர்களையும் ஒரு சேர வீழ்த்திய இந்திய வீர மங்கைகளுக்கு ஒவ்வொரு நாளுமே வலிமை, கண்ணியம் மற்றும் செழிப்பின் நாள்தான்.